ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மத்திய அரசுகிட்டேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு வரப்போகுது. இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் பரிசீலனை அப்படிங்கிற அந்த கண்டிஷனில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. மத்திய அரசுகிட்டேருந்து வரக்கூடிய இந்த அறிவிப்பு இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு எதிர்காலத்தில் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் கிடைச்சிருக்கு. இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். பிஎஃப் உறுப்பினர்கள் அவங்களோட அவசர தேவைகளுக்காக ஒரு 4 வழிகளில் பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து இந்த அட்வான்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறத கிளைம் பண்ணிக்க முடியும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மருத்துவ செலவு, கல்வி செலவு, வீட்டுக்காக ஏதாவது லோன் வாங்குறதா இருந்தால் அதுமாரி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 4வது ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது திருமண செலவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்காகவும் இந்த அட்வான்ஸ் பணத்தை பிஎஃப்லேருந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த 4 மெத்தட்லேயும் அவங்க கிளைம் பண்ணும்போது பிஎஃப்லேருந்து முழு அமௌண்ட்டையும் கிளைம் பண்ண முடியாது. ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகையை தான் நீங்கள் அந்த உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அப்படி தான் இப்போ வரைக்கும் ரூல்ஸ் ஆனது இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ரூல்ஸில் தான் மத்திய அரசு இப்போ ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாற்றம் அப்படிங்கிறது இபிஎஃப்ஓவில் எதிர்காலத்தில் கொண்டு வரப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி என்ன புதுசாக திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க பிஎஃப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இபிஎஃப் உறுப்பினர் அவங்க 10 வருஷம் இபிஎஃப்ஓவுக்கு சர்வீஸ் பண்ணியிருந்தாலே போதும், அவங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற முழு தொகையும் கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பானது கிடைச்சிருக்கு. இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் பரிசீலனை அப்படிங்கிற அந்த நிலையில தான் இருக்குது. இது எப்போ செயல்படுத்துவாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. ஒரு இபிஎஃப் உறுப்பினர் 10 வருஷம் இபிஎஃப்ஓவுக்கு சர்வீஸ் பண்ணியிருந்தாலே முழு பணத்தையும் எடுக்கலாம் அப்படிங்கிற இந்த விஷயம் நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இபிஎஃப் உறுப்பினர் அவரோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் 10 வருஷம் சர்வீஸ் பண்ணுற பட்சத்தில் அவரோட முழு தொகையும் 10 வருஷம் கழித்து எடுக்கிறாருன்னா, ஏதோ ஒரு செலவுக்காக அவரோட பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து முழு தொகையும் எடுக்கிற பட்சத்தில் இது அவங்களோட வயசான காலத்தில் நிதி நெருக்கடியை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த டிஸ்அட்வான்டேஜ். இது மட்டும் இல்லாமல் பிஎஃப்போட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இபிஎஃப்க்கு ஒரு உறுப்பினர் பங்களிக்கிற பட்சத்தில் அவரோட வயசான காலத்தில் அவர் எந்த ஒரு கடன் தொல்லையாலும் அவதிப்படக்கூடாது. அவங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்தே அவங்க எடுத்து செலவு பண்ணணும். பணத்துக்காக யாரையும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இபிஎஃப்போட முக்கியமான நோக்கமே. மத்திய அரசு பரிசீலனை பண்ணுற இந்த திட்டம் அப்படிங்கிறது இபிஎஃப்ஓட இந்த நோக்கத்தை சேதப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு அப்புறமும் அவங்களோட முழு தொகையை எடுத்தாங்கன்னா அது அவங்களோட வயசான காலத்தில் கண்டிப்பாக நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும். இபிஎஃப்ஓ சம்மந்தமாக இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு மத்திய அரசு பரிசீலனை பண்ணுற இந்த திட்டம் உங்களுக்கு பயனுள்ள திட்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஏதாவது இந்த திட்டத்தினால பாதிப்பு வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிட்டு பிஎஃப் உறுப்பினர்கள் சம்மந்தமான இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு கூடவே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.